மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உள்ளது. நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். செவ்வாய்க்கிழமை தொடங்கி 4ஆம் கட்ட BKM உதவித்தொகை பிரதமர் அறிவிப்பு. ஜயா இலகு ரயில் சேவை நிறுத்தம். பயணிகள் வசதிக்காக 100க்கும் மேற்பட்ட இலவச பேருந்துகள். வாக்களிக்க செல்லும் தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை கூடாது. முதலாளிகளுக்கு மனிதவள அமைச்சர் நினைவுறுத்தல். நான்காம் கட்ட மலேசிய குடும்ப உதவித்தொகை முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. தகுதி பெற்ற பெறுநர்களின் பொருளக கணக்கில் வரும் செவ்வாய்க்கிழமை அது சேர்க்கப்படும். அந்த இறுதி கட்ட தொகை அடுத்த மாதத்தில் வழங்கப்பட திட்டமிட்டிருந்தது. வடகிழக்கு பருவக்காற்று காலத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்தமாக 4ஆம் கட்ட BKM உதவித்தொகை முன்கூட்டியே வழங்கப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அடுத்த மாத தொடக்கத்தில் பெரும் மழையும் வெள்ளமும் ஏற்படக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதால் இந்த மாத நடுப்பகுதியிலேயே BKM மக்களுக்கு வழங்கப்படுகிறது. வெள்ளம் ஏற்பட்டால் வெளியில் சென்று பணத்தை மீட்க இயலாது என்பதால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் விவரித்தார். வரும் 15ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதிக்குள் அந்த தொகை வழங்கப்படும். 52 லட்சம் பயனாளிகளின் பொருளக கணக்கில் மொத்தம் 2100 கோடி ரிங்கிட் சேர்க்கப்படும். பத்துபோர் கிராம மக்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இந்த தகவலை அறிவித்தார். பதினைந்தாம் பொது தேர்தலில் 112 தொகுதிகளை வெல்ல முடியும் என தேசிய முன்னணி நம்புகிறது. கூட்டரசாங்கத்தை அமைக்க அந்த கூட்டணிக்கு அவசியம் இருக்காது. மாறாக சபா சரவாக்கைச் சேர்ந்த கட்சிகளுடன் இணைந்து வலுவான அரசாங்கத்தை அமைக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய முன்னணி 112க்கும் அதிகமான தொகுதிகளை வென்று தனியாக அரசாங்கத்தை அமைக்கும் என இதுவரை தகவல் வந்திருப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். அதேவேளை தேசிய முன்னணி மட்டுமன்றி சபா சரவாக்கைச் சேர்ந்த பங்காளி கட்சிகளும் வலுவான அரசாங்கத்தை அமைக்க ஒத்துழைக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் அவர் வெளிப்படுத்தினார். கட்சி தாவல் தடுப்பு சட்டம் நடப்பில் இருப்பதால் வலுவான நிலையான அரசாங்கத்தை அமைக்க முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடளாவிய நிலையில் நடத்தப்பட்ட ஆய்விலும் அம்னோ 5 உச்ச தலைவர்கள் நடத்திய கூட்டத்தின் அடிப்படையிலும் மக்கள் நம்பிக்கையை அந்த கூட்டணி பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். 15ஆம் பொது தேர்தலில் வாக்களிக்க செல்லும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ அவர்களின் சம்பளத்தை குறைக்கவோ கூடாது. முதலாளிகளுக்கு மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ சரவணன் விடுத்துள்ள எச்சரிக்கை அது. குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் 1954 தேர்தல் குற்ற சட்டம் 25 உட்பிரிவு 1 கீழ் அவர்களுக்கு 5000 ரிங்கிட் தண்டம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அமைச்சர் எச்சரித்தார். பணியாளர்களும் வாக்களிக்க செல்ல ஆண்டு விடுமுறையோ விடுப்போ கோருவது தொடர்பில் தங்கள் முதலாளிகளோடு கலந்துரையாடுமாறும் அவர் அறிவுறுத்தினார். அருகிலுள்ள பகுதிகளுக்கு வாக்களிக்க செல்வோருக்கு சிறிது நேர விடுப்பு வழங்கப்படலாம். அருகாமையில் வாக்களிக்கும் இடம் இருக்கும் சூழலில் அவர்களுக்கு விடுமுறையோ மாற்று விடுப்போ வழங்கப்படலாம் என டத்துஸ்ரீ சரவணன் ஆலோசனை கூறினார். 15ஆம் பொது தேர்தல் பரப்புரைகளுக்கு ஊறு விடுவிக்கும் தரப்பிடம் போலீஸ் தயவு காட்டாது. ஆப்சந்தாஸ் காஸ் நடவடிக்கையின் கீழ் பொது அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவும் வேவு பணிகளிலும் 2500 படைகள் ஈடுபட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அக்ரில் சனி அப்துல்லா சனி தெரிவித்தார்.
பரப்புரைகளின் போது எத்தரப்பும் குழப்பம் விளைவிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு சுவரொட்டிகளை கிழிப்பது போன்ற சதி வேலைகளில் எவரும் ஈடுபடக்கூடாது என தேசிய போலீஸ் படை தலைவர் எச்சரித்தார். அத்துடன் சொற்பொழிவுகள் மேற்கொள்வோரும் பரப்புரையில் கலந்து கொண்டோரிடையே குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் வகையில் உரை நிகழ்த்தக்கூடாது என தான் ஸ்ரீ அக்ரில்சானி நினைவுறுத்தினார். இவ்வேளையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கும் முன்கூட்டியே தேர்தலுக்கு அரச மலேசிய போலீஸ் படை முழு ஆயுதமாக இருக்கிறது. அது சீராக நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தெரிவித்தார். மலேசிய ஆயுதப்படை தளங்களிலும் அரச மலேசிய போலீஸ் படைக்கு சொந்தமான இடங்களிலும் முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் என்பதால் வழக்கம் போல அது சுமூகமாக நடத்தப்படும் என தான் ஸ்ரீ அக்ரில்சானி உறுதியளித்தார். முன்கூட்டியே வாக்களிப்புக்காக 616 மையங்கள் வரும் 15ஆம் தேதி திறக்கப்படும். 1,18,794 போலீஸ் மற்றும் அவர்களின் இணையரும் 1,46,737 ஆயுதப்படை உறுப்பினரும் அவர்களின் இணையரும் அதில் வாக்களிப்பர். பொது தேர்தல் பரப்புரை தொடர்பான எந்தவொரு நடவடிக்கைக்கும் போலீசாரின் அனுமதி அவசியம். அதன் வழி பாதுகாப்பு பணிகளுக்காக முன்கூட்டியே அதிகாரிகளை நியமிக்கவும் எதிர்பார அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் இயலும் என பேரா போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூஸ்ரி ஹசன் பாஸ்ரி வலியுறுத்தினார். பரப்புரைகளை மேற்கொள்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட கட்சி வேட்பாளரோ தேர்தல் கள குழுவினரோ போலீசாரிடம் அனுமதி கோருவது அவசியம். அதனை மீறி பொதுவிடங்களில் அனுமதியின்றி கூடும் அல்லது பரப்புரைகளில் ஈடுபடும் வேட்பாளர்கள் மீது 1954ஆம் ஆண்டு தேர்தல் விதிமீறல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். பேராக்கில் நேற்று வரையில் 233 பரப்புரை விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுவரையில் அங்கு 212 பரப்புரைகள் முறைப்படி அனுமதியோடு நடைபெற்ற வேளை 4 பரப்புரைகள் அனுமதியின்றி நடத்தப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக டத்தோ முகமது யூஸ்ரி ஹசன் சொன்னார். பொது அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட சட்டங்களை அனைத்து தரப்பினரும் பின்பற்றும்படி அவர் கேட்டுக் கொண்டார். தேர்தல் தொடர்பான குற்ற செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 நேற்று வெவ்வேறு மாநிலங்களில் கைது செய்யப்பட்டனர். 21 விசாரணை அறிக்கைகளும் திறக்கப்பட்டதாக அரச மலேசிய போலீஸ் படையின் 15ஆம் பொது தேர்தலுக்கான நடவடிக்கை பிரிவு இயக்குநர் டத்து ஸ்ரீ ஹசானி கசாலி கூறினார். அரசியல் கட்சியின் கொடியை எரித்த குற்றத்திற்காக ஜோஹோரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 2ஆம் நபர் ஸ்லாங்கூர் பத்தாலிஞ்சாயாவில் கைதாகினார். தேர்தல் பரப்புரைக்காக கூடாரம் எழுப்ப முற்பட்ட தேர்தல் கள பணியாளரை மிரட்டியதற்காக போலீசார் அவரை கைது செய்தனர். இதற்கிடையில் கட்சி கொடியை பொருத்திக் கொண்டிருந்த கள பணியாளரை தாக்கியதாக நம்பப்படும் மற்றொரு நபர் பினாங்கு சிபராங்பராய் தங்காவில் கைதாகினார். பொது தேர்தல் தொடர்பில் தொடுக்கப்பட்ட 18 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் டத்து ஸ்ரீ ஹசானி கசாலி தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள நேற்று வரையில் 1301 அனுமதி அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் மிக அதிகமாக 344 அறிக்கைகள் சபாவிலும், 215 அறிக்கைகள் சரவாக்கிலும், 119 அறிக்கைகள் ஸ்லாங்கூரில் வெளியிடப்பட்டதாக டத்து ஸ்ரீ ஹசானி குறிப்பிட்டார். அதேவேளை அனுமதி அறிக்கையின்றி நடத்தப்பட்ட 8 தேர்தல் பரப்புரைகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அதில் 5 பரப்புரைகள் கிடாவிலும், 2 பேராக்கிலும், 1 பஹாங்கிலும் நடத்தப்பட்டவை என்றும் டத்து ஸ்ரீ ஹசானி விவரித்தார். ராணுவ சீருடைகளை அணிந்து பரப்புரைகளில் கலந்து கொள்ளாதீர். மலேசிய ஆயுதப்படையினருக்கு வான்படை தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது அஸ்கார் கான் குரிமான் கான் விடுத்திருக்கும் நினைவுறுத்தல் அது. பரப்புரைகளிலும் அரசியல் சார்ந்த சொற்பொழிவுகளிலும் கலந்து கொள்ள ஆயுதப்படையினருக்கு தடை ஏதும் கிடையாது. ஆனால் சீருடைகளை அணிந்த வண்ணம் அவற்றில் ஈடுபட அனுமதி இல்லை என ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது அஸ்கார் திட்டவட்டமாக கூறினார். அதேபோன்று நேரடி பரப்புரைகளில் ஈடுபடவும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதன்படி பரப்புரை உலாவின் போது வாசகங்கள் எழுதிய பதாதைகளையோ துணிகளையோ கட்சி கொடிகளையோ அவர்கள் ஏந்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வருங்காலத்தை நிர்ணயிக்கப் போகும் அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கும் வாக்களிக்கும் தனிநபர் சுதந்திரத்தில் ATM தலையிடவில்லை.
எனினும் ராணுவ படைக்கு என நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் விதிகளை அதன் உறுப்பினர்கள் பின்பற்றுவது அவசியம். படையின் உறுப்பினர்கள் இதுகாரும் விதிகளை மீறியதில்லை என்றும் ஜெனரல் முகமது அஸ்கார் பெருமிதத்துடன் கூறினார். அதிகமான வாக்காளர்களை கவர தேர்தல் கள குழுக்களிலும் நிர்வாக அமைப்பிலும் கவனம் செலுத்துமாறு கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நுண்ணோக்கி செயல்படும் பாங்கு பரப்புரையில் ஈடுபட்டுள்ள தேர்தல் கள குழுவுக்கு ஊந்துதல் அளிக்கும் என தேசிய முன்னணியின் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ இஷாமுடீன் துனூசின் அறிவுறுத்தினார். தேர்தல் கள குழுக்களில் கவனம் செலுத்துமாறு அவர் கட்சிகளுக்கு அறிவுறுத்தினார். வளப்பம், நாட்டின் நிலைத்தன்மை ஆகியவற்றையே மக்கள் விரும்புகின்றனர். எனவே வெறுப்பு அரசியல், பொய் உரை வழி அரசியல் ஆதாயம் தேடும் கட்சிகளை மக்கள் புறந்தள்ளுவர் எனவும் அவர் நினைவுறுத்தினார். 14ஆம் பொதுத் தேர்தலுக்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் பிளவை கண்டு மக்கள் சலிப்படைந்ததை கோடிக்காட்டிய டத்துஸ்ரீ இஷாமுடீன் துனுசேன் இம்முறை நிலையான அரசு அமைவதையே மக்கள் விரும்புவதாக குறிப்பிட்டார். 15ஆம் பொது தேர்தலுக்கு இன்னும் 9 நாள்களே எஞ்சியுள்ளன. அதனையொட்டி நாட்டின் பல முனைகளிலும் அனல் பறக்க பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தத்தம் தொகுதி வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் முழுவீச்சில் செயலாற்றி வருகின்றனர். கிளாந்தான் மாச்சாங் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி சார்பில் களம் காணும் டத்து அஹ்மத் ஜஸ்லான் யாக்கூப் மும்முரமாக பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறார். இளம் வாக்காளர்களை கவரும் நோக்கில் சமூக வலைதளங்களை நாடியிருக்கும் அவர் வயது முதிர்ந்தவர்களுடன் நேருக்கு நேர் சந்திப்புகளையும் மேற்கொண்டு வருகிறார். குவாலாகடாவிலும் பரப்புரைகள் சூடுபிடித்துள்ளன. வேற்று மாநிலத்தவர் என தம்மை பற்றி வலுத்து வரும் ஆருடங்களை புறக்கணித்து முனைப்புடன் செயலாற்றுகிறார் டத்தோ டாக்டர் மஷீதா இப்ராஹிம். இதற்கு முன்னர் பிரதமர் துறை துணை அமைச்சராக பணியாற்றிய அவருக்கு தேசிய முன்னணி தேர்தல் கள குழுவினரும் வற்றா ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்கி வருகின்றனர். மாத்தே என பரவலாக அழைக்கப்படும் டத்தோ மசீதா அந்நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஒரே பெண் வேட்பாளராவார். என்ற போதிலும் செல்லும் இடங்களில் உள்ள மக்கள் தம்மை இன்முகத்துடன் வரவேற்பதாக மாத்தே கூறினார். கிளாந்தான் நாடாளுமன்ற தொகுதியில் இம்முறை அதிகமான பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதிர்ச்சி அடைந்த அதேவேளை வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் நடுநிலையான போக்குக்கு மலேசிய அரசியல் முன்னேறி இருப்பதை அது புலப்படுத்துவதாக கருத்துகள் நிலவுகின்றன. அதற்கேற்ப பெண்களை தங்கள் நிகராளிகளாக ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனப்போக்கு அங்குள்ள வாக்காளர்களிடையே துளிர் விடுவதையும் காண முடிகிறது. நவம்பர் 18 மிலாக்காவில் பொது விடுமுறையாக அறிவிப்பதா இல்லையா என்பது குறித்து மாநில அரசு இன்னும் முடிவெடுக்கவில்லை. கூட்டரசு அரசாங்கத்தின் முடிவை பொறுத்தே அது பற்றி தீர்மானிக்கப்படும் என மிலாக்கா முதலமைச்சர் டத்துஸ்ரீ சுலைமான் மத் அலி தெரிவித்தார். மிலாக்காவில் நவம்பர் 18 பொது விடுமுறையா இல்லையா எனும் கேள்வி வலுத்து வருகிறது. வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் அந்த கேள்வியை தம்மிடம் எழுப்புவதாக டத்துஸ்ரீ சுலைமான் சுட்டிக்காட்டினார். பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் முடிவுக்காக மாநில அரசு காத்திருப்பதாக அவர் பதிலுரைத்தார். அன்றைய தினம் விடுமுறையாக இருப்பின் வாக்காளர்கள் தங்களின் கடமையை எளிதாக நிறைவேற்ற இயலும் என மந்திரி பசார் கோடிக்காட்டினார். முன்னதாக ஜஸ்டின் லாலாங் தமிழ் பள்ளியின் புதிய கட்டட நிர்மாணிப்பு திட்டத்தின் ஒப்படைப்பு விழாவில் டத்துஸ்ரீ சுலைமான் கலந்து கொண்டார். நாட்டின் தேர்தல் களம் ஒரு பார்வை. மாறிவரும் பரப்புரை அணுகுமுறை. ஒரே களத்தில் 3க்கும் மேற்பட்ட கூட்டணிகள் களமிறங்கும் புதிய தேர்தல். பரபரப்புக்கு பஞ்சமில்லா 15ஆம் பொது தேர்தல் கள சூழலை ஆராய்கிறது இவ்வார வசந்தம். இவ்வார சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV2 செய்தி அலைவரிசையிலும் ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காணத் தவறாதீர். கிளானஜாய அம்பாங் பாக் நிலையங்களுக்கு இடையிலான LRT இலகு ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இலவச பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் ஸ்லாங்கோர் மற்றும் மாரா லைனர் ஒத்துழைப்புடன் 20 பேருந்துகள் இயங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ வி காசியோங் தெரிவித்தார்.
16 நிலையங்களை உட்படுத்திய LRT இலகு ரயில் சேவை தடைப்பட்டதை தொடர்ந்து பேருந்தை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி தற்போது 123 ரேபிட் பேருந்துகள் செயல்படுகின்றன. பழுதூக்கும் பணியில் பொறியியல் வல்லுநர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நிலவரம் கண்காணிக்கப்பட்டு அவ்வப்போது தகவல் வெளியிடப்படும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். இந்த தொழில்நுட்ப கோளாறினால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். கனடாவின் தாலஸ் குழாம் மற்றும் சிங்கப்பூர் வல்லுநர்களுடன் இணைந்து LRT அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறுகளை ரேபிட் ரயில் கண்டறிந்து வருகிறது. அந்த நடவடிக்கையை பார்வையிட்ட பின் டத்துஸ்ரீ வி காசியோங் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் கிளானாஜய தட இலகு ரயில் சேவை பாதிப்பு காரணமாக 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை பராசாரணா நிறுவனம் சேவையில் ஈடுபடுத்தியிருக்கிறது. அவை யாவும் பயணிகளுக்கு இலவச சேவையை வழங்குகின்றன. செவ்வாய்க்கிழமை வரை பயணிகள் இந்த சலுகையை அனுபவிக்கலாம். தொடர்பு பேருந்து வசதிகள் பயணிகளுக்கு சீராக அமைவதை உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட நிலையங்களில் 80க்கும் மேற்பட்ட பராசாரணா பணியாளர்களும் கடமையில் ஈடுபட்டிருக்கின்றனர். வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள சுகாதார அமைச்சு ஆயத்தமாக உள்ளது. வெள்ளத்தால் சுகாதார சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு மருத்துவ நிபுணர் டாக்டர் அனிஸ் சல்வா கமருடின் தெரிவித்தார். வெள்ளத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகும்படி சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ நூர் இஷாம் அப்துல்லா அனைத்து மருத்துவ மையங்களையும் பணித்துள்ளார். அதேவேளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விரைந்து மருத்துவ உதவிகள் வழங்கப்படும். அதற்காக சிறப்பு மருத்துவ நடவடிக்கை குழுவும் தோற்றுவிக்கப்படும் என டாக்டர் அனிஸ் சல்வா உறுதியளித்தார். துயர் துடைப்பு மையத்தில் கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான விதிமுறைகளையும் சுகாதார அமைச்சு அதன் அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்படும் சாத்தியமுள்ளவர்கள் முக்கிய உடைமைகள் அடங்கிய அவசர பையை தயார் செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் வெள்ளத்தை எதிர்கொள்ள 6010 தற்காலிக மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சமூக நலத்துறையுடன் இணைந்து அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா முகமது அருண் தெரிவித்தார். மழைக்காலம் நெடுகிலும் மக்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு தேவையான இன்றியமையா பொருட்களுடன் அவை அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அவை வரும் 19ஆம் நாள் வாக்களிப்பு மையங்களாகவும் செயல்படுவதில் நிலவும் சிக்கலையும் அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். பஹாங், ஸ்லாங்கூர், ஜோஹோ, சரவா ஆகிய மாநிலங்களுக்கு வெள்ளத்தை எதிர்கொள்ள ஆயத்த நிலையில் இருக்குமாறு வடிகால் நீர்ப்பாசனத்துறை இதற்கு முன் எச்சரிக்கை விடுத்தது. இவ்வேளையில் வடகிழக்கு பருவக்காற்று காலத்தை எதிர்கொள்ள தீயணைப்பு மீட்பு படை 5 உலங்கூர்திகளையும் ட்ரோன் தொலை இயக்க பறக்கும் கருவிகளையும் பயன்படுத்த ஆயத்தமாக உள்ளது. வெள்ள நிலைமையை கண்காணிக்கவும் உட்புற பகுதிகளில் தேடி மீட்கும் நடவடிக்கைகளை எளிதாக்கவும் அவை பயன்படுத்தப்படும் என தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது ஹம்டான் வாஹித் தெரிவித்தார். ஒரு உலங்கூர்தி சபா சரவாக்கிலும் ஏனைய 4 உலங்கூர்திகள் தீபகற்ப மலேசியாவிலும் பயன்படுத்தப்படும். வட, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 4 தளங்களில் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என அவர் கூறினார். அதேவேளை நாடளாவிய நிலையில் 333 தீயணைப்பு நிலையங்கள் அவசர தருணங்களை எதிர்கொள்ள 24 மணி நேரமும் ஆயத்தமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீயணைப்பு மீட்புத்துறை கழகத்தில் தீயணைப்பு அறிவியல் துறையில் பட்டத்துக்கு பிந்தைய பட்டய கல்வி, உயர் பட்டய கல்வி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின் டத்தோஸ்ரீ முகமது ஹம்டான் செய்தியாளர்களிடம் பேசினார். அடுத்த வாரம் இந்தோனேசியா பாலியில் நடைபெறவுள்ள G20 உச்சநிலை மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்க மாட்டார். இந்தோனேசியாவில் உள்ள மோஸ்கோ தூதரகம் அதனை உறுதிப்படுத்தியது. ரஷ்யா சார்பில் அதன் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் அதில் கலந்து கொள்வார் என தகவல் கசிந்துள்ளது. யுக்ரைன் மீதான தொடர் படையெடுப்பினால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புட்டின் மீது கடும் சினத்தில் உள்ளார். அதன் வெளிப்பாடாக அவரை போர் குற்றவாளி என சாடிய ஜோ பைடன் இந்த மாநாட்டில் புட்டினை சந்திக்க தாம் விரும்பவில்லை என்றும் திடமாக கூறினார். யுக்ரைன் மீதான படையெடுப்பில் ரஷ்யா படு தோல்வியை தழுவி வருகிறது. இதனால் மேற்கத்திய நாடுகளின் கேளிக்கைக்கு இலக்காக்க நேரிடும் என்னும் அச்சத்தில் புட்டின் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என ஆருடங்களும் வலுத்து வருகின்றன.
அவர் மெய்நிகர் வாயிலாக பங்கேற்பாரா என்பதும் கேள்விக்குறியே. பிரேசில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் லூயிஸ் இனாசியோ டா சில்வா பிரதமர் நியமனம் குறித்து இன்னமும் ஆலோசிக்கவில்லை. எகிப்தில் நடைபெறும் 2022 உலக பருவநிலை மாற்றம் மீதான கூட்டத்தில் பங்கேற்ற பின் அது குறித்து யோசிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தை வகுப்பதில் தமது குழு ஆலோசனை வழங்கும் என்றும் அதன் தாக்கங்கள் பின்னர் மதிப்பிடப்படும் என்றும் ஏற்கனவே பிரேசிலின் அதிபராக பதவி வகித்து வரும் அந்த இடச்சாரி தலைவர் தெரிவித்தார். முன்னதாக ஆட்சிக் கழக கூட்டத்தின் ஒரு அங்கமாக மேலவை தலைவர் ஹொட்ரிகோ பஷேகோவுடன் மதிய விருந்தில் அவர் பங்கேற்றார். மேலவை தேர்தல் நீதிமன்றத்துக்கும் அவர் பயணம் மேற்கொண்டார். அதிகார தரப்பினருக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கு அது வழி ஏற்படுத்துகிறது. பிரேசில் அதிபராக லூலா வரும் ஜனவரி 1 பதவி ஏற்கவிருக்கிறார். கிராண்ட் பஹாமா தீவில் கரை கடந்தது நிக்கோல் சூறாவளி. புளோரிடாவின் அட்லாண்டிக் கடற்கரையை நோக்கி அது நகரும் வேளையில் அந்த தீவு நாட்டில் அசுர காற்று வீசியது. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சூறாவளி வீசுகிறது. அது புளோரிடாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகருவதாக தேசிய சூறாவளி மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி மக்கள் அக்குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தீவின் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களும் மாற்று இடத்தை தேடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கடந்த செப்டம்பர் 28 புளோரிடா வளைகுடா பகுதியை தாக்கிய இயான் சூறாவளி பெரும் அழிவை ஏற்படுத்தியது. சேதத்தின் மதிப்பு 6000 கோடி அமெரிக்க டாலரை தாண்டிய வேளை 140 பேர் பலியாகினர். ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மேத்தா அதன் பணியாளர்களில் 13 விழுக்காட்டினரை, அதாவது 11,000 பேரை இவ்வாண்டு வேலையிலிருந்து நிறுத்தவிருக்கிறது. கடந்த 18 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளும் பேரளவிலான பணி நிறுத்தம் இது. அதிகரித்திருக்கும் செலவினங்கள், விளம்பர சந்தை பலவீனம் ஆகிய காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மேத்தா செயல்முறை அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் விளக்கினார். இணைய வர்த்தகங்கள் வழக்க நிலைக்கு திரும்பினாலும் பருவ பொருளாதார நலிவு, அதிகரித்திருக்கும் போட்டியாற்றல், விளம்பரங்கள் இழப்பு போன்றவற்றால் நிறுவனத்தின் வருமானம் குறைந்துவிட்டதாக அவர் கூறினார். மேத்தா பங்குகளின் மதிப்பும் 2% இவ்வாண்டு சரிவு கண்ட வேளை வால் ஸ்ட்ரீட் மூடப்படுவதற்கு முன் 3 விழுக்காடு மட்டுமே அதிகரித்தது. இதன் காரணமாக 2023 முதல் காலாண்டு வரை பணியாளர் சேர்ப்பு முடக்கத்தை தொடர்வதுடன் செலவுகளை கட்டுப்படுத்தவும் அந்நிறுவனம் உத்தேசித்துள்ளது. பணியிலிருந்து நீக்கப்படுவோருக்கு இழப்பீடாக 16 வாரத்துக்கான அடிப்படை ஊதியத்தையும் ஆண்டு விடுப்பில் 2 வாரங்கள் கூடுதலாகவும் வழங்கவிருக்கிறது. பொருளாதார நலிவை எதிர்கொள்வதற்கான எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கும் அமெரிக்காவின் முதன்மை நிறுவன நிர்வாகிகளுள் ஜக்கர்பர்க்கும் ஒருவராவார். செப்டம்பர் இறுதி வரை மேத்தா 87,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டிருந்தது. பரிசு என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அதுவும் மாபெரும் பரிசு என்றால் கேட்கவே வேண்டாம். அப்படி ஆடம்பர காரை பரிசாக பெற்றால் எப்படி இருக்கும்? வாருங்கள், இணையத்தில் அதிகம் கவர்ந்த காட்சிகளின் தொகுப்பை காண்போம். சமூக ஊடகங்களில் இப்போது இதுதான் பரபரப்பான தகவல். பரிசு பொட்டலமே கொள்கலனாக இருந்தபோது உள்ளிருந்தது என்னவாக இருக்கும் என்பது அந்த பின்னின் கேள்வி. திறந்து பார்த்தால் ஒரு மஞ்சள் நிற போர்ஷே 718 கார் பலூன்கள் பறக்க நின்று கொண்டிருக்கிறது. ஜோஹர் பத்துப்பஹாட்டை சேர்ந்த பெற்றோர் தங்கள் அன்பு மகளுக்கு வழங்கிய ஆடம்பர பரிசு அது. அந்த பெண்ணின் 21 வயது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் காரின் பதிவு எண்ணும் 21ஆகவே இருந்தது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என 60 வயதுக்கு மேல் உள்ளோர் சலித்துக் கொள்வர். ஆனால் 62 வயதில்தான் இந்த மூதாட்டி ஆட்டத்தை கூட்டியிருக்கிறார். லாவகமாக அந்த சக்கர காலனியில் சாகசம் செய்ய வயது அவருக்கு தடையாக இல்லை. பாட்டிக்கு சக்கர காலனி புதியதன்று. 11 வயது முதலே பல போட்டிகளில் பங்கேற்று வாகை சூடியவர் முதுமையிலும் சாகசத்தை தொடர்கிறார்.
சந்தையில் முட்டை விற்கும் விலைக்கு திடீரென ஒரு தட்டு முட்டை கிடைத்தால் எப்படி இருக்கும்? இலவாச தளத்தின் உரிமையாளர் ஒருவருக்கு தான் இந்த நல்வாய்ப்பு கிட்டியது. அங்கு தங்கியிருந்த விருந்தினர்கள் ஒரு தட்டு வாத்து முட்டைகளை விட்டுச் சென்றிருந்தனர். மீன்பிடிப்பதற்காக தூண்டிலில் தவிட்டுடன் சேர்ப்பதற்காக அந்த வாத்து முட்டை வைக்கப்பட்டிருந்தது. சில நாட்களிலேயே அதில் இருந்து 13 வாத்து குஞ்சுகள் வெளிவந்ததுதான் பேரின்ப அதிர்ச்சி. பிறகென்ன, இல்லவாச உரிமையாளர் வாத்து மீட்பாளரும் ஆனார். ஏத்தன்ஸில் நடைபெறும் 31ஆம் அனைத்துலக பாய்மர கப்பல் போட்டி. அதில் தொடர்ந்து கோலோச்சுகிறது மலேசியா. 7 மற்றும் 8ஆம் பந்தயங்களில் மலேசியா முதலிடம் வகிக்கிறது. 470ஆம் அனைத்துலக பிரிவில் முகமது ஃபவுசி கமன் ஷாவும் ஜூனி கரிமா நூர் ஜமாலியும் 2ஆம் இடத்தில் உள்ளனர். 10 போட்டிகளில் போட்டியிட்ட அவர்கள் உபசரணை நாட்டிடம் வீழ்ந்து வெள்ளிப் பதக்கத்தை பெற்றனர். உலக தர வரிசையில் 15ஆம் இடத்தில் இருக்கும் கிரேக்கத்துடன் அவர்கள் சிறப்பான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினர். 7ஆம் மற்றும் 8ஆம் பந்தயங்களில் அவர்கள் முதலிடத்தை பிடித்தனர். அனைத்துலக நிலையில் அவர்கள் பெற்றுத்தந்த முதல் வெற்றி இது. புண்டஸ்லீகா காற்பந்தாட்ட நிலவரம். லீக் பட்டியலில் முதல்நிலைக்கு முன்னேறும் வாய்ப்பை தவறவிட்டது யூனியன் பெர்லின். இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் அவ்வணி ஆஸ்பர்க்குடன் தலா 2 கோல்களில் சமம் கண்டது. 20 தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. நெக்ஸ்ட் ஜென் ஏடிபி டென்னிஸ் போட்டி. உபசரணை நாட்டின் வீரர் லொரென்சோ முசைட்டியை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் சுவிட்சர்லாந்தின் டொமினிக் ஸ்டிக்கர். 21 வயது மற்றும் அதற்கும் கீழ்ப்பட்ட இளையோருக்கான அந்த டென்னிஸ் போட்டி இத்தாலி மீலானில் நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை நடைபெற்ற காலிறுதி சுற்றில் முசைட்டிக்கும் ஸ்ட்ரிக்கருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. சொந்த அரங்கில் முசைட்டிக்கு ஆதரவுகள் குவிந்த நிலையிலும் 4-3, 4-3, 3-4, 3-4, 4-3 எனும் புள்ளிகளில் வெற்றி கண்டார் ஸ்ட்ரிக்கர். 5 செட்களாக நடைபெற்ற வாட்டம் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. 20 வயதான ஸ்ட்ரிக்கர் நாளை தைவானைச் சேர்ந்த ஷெங் சூன் ஷீனுடன் மோதவிருக்கிறார். குரலும் விளக்கமும். குரல் 1127. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கு அறிந்து. கண்ணுக்கு மை அழகு என்னும் அந்த கண்ணுக்குள் இருக்கும் தனது காதலர் முகம் மறைந்துவிடும் என்பதால் கண்ணுக்கு மை தீட்டாமல் தவிர்க்கிறாள் காதலி என உரைக்கிறது அந்த குரல். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.